அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் சரண்ராஜ். நம்ம சேனல் பேர் தான் டிஎன்பிஎஸ்சி சேனல். நம்ம சேனலில் வந்து தினமும் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் சம்மந்தமான வீடியோக்களை அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் பேப்பர். இந்த கொஸ்டின் பேப்பரில் இருந்து ஒரு 10 கொஸ்டின் மட்டும் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. அந்த 10 கொஸ்டின் என்னென்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். ஸோ அதனால் எந்த இடத்தையும் தள்ளி பார்க்காதீங்க. வீடியோ கடைசியில் வந்து ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று சொல்கிறேன். ஸோ அது சூப்பராக இருக்கும். ஸோ அதை கேளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்னும் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர்? ஆன்சர், பாவேந்தர் பாரதிதாசன். வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்னும் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர் பாவேந்தர் பாரதிதாசன். இந்த பாடல் பார்த்தீங்கன்னா புதுவை அரசுடைய தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலா இருக்கு. கொஸ்டின் 2, தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்பு பெயருக்குரியவர் யார்? ஆன்சர், தேவநேய பாவாணர். தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்பு பெயருக்குரியவர் தேவநேய பாவாணர். கொஸ்டின் 3, தமிழ் வீடு தூது என்னும் சிற்றிலக்கிய நூலை 1930 முதலில் பதிப்பித்தவர்? ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் இடைவெளி இருக்கும். அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை கரெக்டாக கெஸ் பண்ணுங்க. ஆன்சர், உவேசா. தமிழ் வீடு தூது என்னும் சிற்றிலக்கிய நூலை 1930 முதலில் பதிப்பித்தவர் உவேசா. உவே சாமிநாதர் அவர்கள் தமிழ் தாத்தா எனவும் அழைக்கப்படுகிறார். கொஸ்டின் 4, நாடக காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் எது? ஆன்சர், சிலப்பதிகாரம். நாடக காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். சிலப்பதிகாரம் என்பது ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று. கொஸ்டின் 5, திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு? ஆன்சர், 1812. திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மாற்றியும் கேட்கலாம். எப்படின்னா, திருக்குறளை முதலில் அச்சிலிட்டவர் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சை ஞானப்பிரகாசம். கொஸ்டின் 6, உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் பெரிய புராணம் என்று கூறியவர் யார்? ஆன்சர், திரு கல்யாண சுந்தரனார். உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் பெரிய புராணம் என்று கூறியவர் திரு கல்யாண சுந்தரனார். கொஸ்டின் இப்படியும் கேட்கலாம். தமிழ் தென்றல் என அழைக்கப்படுபவர் யார்? திரு கல்யாண சுந்தரனார். கொஸ்டின் 7, குறுந்தொகையின் அடிவரையறை. இதற்கு ஒரு சிறிய அட்டவணையை பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஆன்சரை பார்க்கலாம். இந்த அட்டவணை 8 தொகை நூல்கள். நற்றிணை, ஓகேவா? இதை 175 புலவர்கள் பாடியிருக்காங்க. அடிவரையறை பார்த்தீங்கன்னா 9 அடியிலிருந்து 12 அடி வரை. பொருள் பார்த்தீங்கன்னா அகப்பொருள். தொகுத்தவர் யாருன்னு தெரியல. தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி. அதுதான் குறுந்தொகை. 400 பாடல்கள் இருக்கு. புலவர்கள் 205 புலவர்கள் பாடியிருக்காங்க. அடிவரையறை 4 அடியிலிருந்து 8 அடி வரை. பொருள் அகப்பொருள். தொகுத்தவர் பூரிக்கோ. தொகுப்பித்தவர் யாருன்னு தெரியல. 500 பாடல்களை கொண்டது. 5 புலவர்கள் பாடியிருக்காங்க. அடிவரையறை 3 அடியிலிருந்து 6 அடி வரை. இது அகப்பொருள். 500 தொகுத்தவர் கூடலூர் கிழார்.
தொகுப்பித்தவர் வந்து யானைக்கட்சை மாந்தரன் இரும்புரை. கலித்தொகை 150 பாடல்களை கொண்டது. 5 புலவர்கள் பாடியிருக்காங்க. அடிவரையறை வந்து 11 அடியிலிருந்து 80 அடி வரை. பொருள் வந்து அகப்பொருள். தொகுத்தவர் வந்து நல்லந்துவனார். தொகுப்பித்தவர் யாருன்னு தெரியல. அடுத்ததா அகநானூறு 400 பாடல்களை கொண்டது. 145 புலவர்கள் பாடியிருக்காங்க. அடிவரையறை பார்த்தீங்கன்னா 13 அடியிலிருந்து 31 அடி வரை. தொகுத்தவர் வந்து உருத்திர சன்மனார். தொகுப்பித்தவர் வந்து பாண்டியன் உக்கிர பெருவழுதி. அடுத்ததா புறநானூறு 400 பாடல்களை கொண்டது. 158 புலவர்கள் பாடியிருக்காங்க. 4 அடியிலிருந்து 40 அடி வரை இருக்கு அந்த அடி வரையறை. பொருள் வந்து புறப்பொருள். நல்லா கவனிச்சிங்க. புறநானூறு வந்து புறப்பொருள். தொகுத்தவர் தொகுப்பித்தவர் யாருன்னு தெரியல. அடுத்ததா 18 இது வந்து 100 பாடல்களை கொண்டது. 8 புலவர்கள் பாடியிருக்காங்க. அடிவரையறை வந்து 8 அடியிலிருந்து 57 அடி வரை. இது வந்து புறப்பொருள். தொகுத்தவர் யாருன்னு தெரியல. தொகுப்பித்தவர் யாருன்னு தெரியல. கடைசியா பரிபாடல் 70 பாடல்களை கொண்டது. 13 புலவர்கள் பாடியிருக்காங்க. அடிவரையறை வந்து 25 அடியிலிருந்து 400 அடி வரை இருக்கு. பொருள் வந்து அகம் புறம் இரண்டும் இருக்கு. தொகுத்தவர் தொகுப்பித்தவர் யாருன்னு தெரியல. எக்ஸாம்ல இந்த அட்டவணையிலிருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்துடும். ஓகே, நம்ம கான்செப்டுக்குள்ள போயிடலாம். குறுந்தொகையின் அடிவரையறை. ஆன்சர் 4 அடியிலிருந்து 8 அடி வரை. அடுத்ததா கொஸ்டின் 8. சி.வை. தாமோதரன் அவர்களால் திராவிட சாஸ்திரி என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் பரிதிமாற் கலைஞர். அனைவருக்குமே இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். திராவிட அப்படின்னு வந்தாலே கலைஞர் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வரும்னு சொல்லிட்டு கான்செப்ட் உங்களுக்கு தெரியும். சி.வை. தாமோதரன் அவர்களால் திராவிட சாஸ்திரி என்று அழைக்கப்பட்டவர் பரிதிமாற் கலைஞர். அடுத்ததாக கொஸ்டின் 9. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்னும் கூற்றுக்குரியவர். ஆன்சர் ராமலிங்க அடிகள். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்னும் கூற்றுக்குரியவர் ராமலிங்க அடிகள். கொஸ்டின் 10. வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் யார்? ஆன்சர் பாவலேறு பெருஞ்சித்திரனார். வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் பாவலேறு பெருஞ்சித்திரனார். பாவலேறு பெருஞ்சித்திரனார் அவருடைய இயற்பெயர் வந்து துரைமாணிக்கம். இந்த 10 கொஸ்டினுமே கவர்மெண்ட் எக்ஸாம்ல அடிக்கடி ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின். கண்டிப்பா இதுல இருந்து வருகின்ற எக்ஸாம்ல கண்டிப்பா இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ ஸ்டார்டிங்ல ஒரு கதை ஒன்று சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது என்ன கதைன்னு சொல்றேன். இந்த கதை வந்து அனைவருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. தெரியாத நண்பர்கள் தெரிஞ்சுக்கங்க. ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கப்பல் இருந்துதான். அந்த கப்பல் வந்து போயிட்டே இருக்கான். நிறைய பேர் வந்து அதுல வேலை செய்யறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மீன் பிடிக்கிறாங்க, அந்த பக்கம் பாத்தீங்கன்னா இறா பிடிக்கிறாங்க, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நண்டு பிடிக்கிறாங்க. நம்ம நண்டு கிட்ட போயிடுவோம். இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு மேனேஜர் இருக்காரு. கீழே வந்து அதுக்கு கீழே வந்து ஒரு சின்னதாக ஒருத்தர் வேலை செய்யறாரு. சின்னதானா அது கீழே அடியாள் மாதிரி ஒருத்தர் வேலை செய்யறாரு. மேனேஜர் கேட்குறாரு, ஏன்ப்பா எல்லாத்தையும் இந்த நண்டுலாம் ஒரு 4-5 இது இருக்கு, வாளி சொல்லுவாங்க இல்லையா, பெரிய பெரிய வாளியில வந்து நண்டு வந்து மூடி மூடி வச்சிருக்காங்க. ஒரு 2, 3, 4, 5 எண்ணிக்கிட்டே வர்றாரு. என்னப்பா இதுல மட்டும் ஒரு வாளி மட்டும் திறந்து வச்சிருக்கீங்களே, ஏன் மூடலன்னு சொல்லிட்டு கேட்குறாரு அந்த மேனேஜர். அதற்கு அந்த தொழிலாளி சொல்றாரு, ஐயா இது வந்து அமெரிக்கா நண்டு ஐயா, இது வந்து ஸ்ரீலங்கா நண்டு ஐயா சொல்லிட்டு ஒவ்வொரு நண்டு சொல்லிட்டு வர்றாரு. இது வந்து இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாடு நண்டு ஐயா, அதனால அவன் மூடாம வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. என்ன யாரு சொல்லிட்டு அந்த மேனேஜர் ரொம்ப திங்கிங் பண்றாரு. அதுக்கு அந்த தொழிலாளி சொல்றாரு, ஐயா இந்த நண்டு இப்ப மூடி வச்சிருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம திறந்து விட்டோம் அப்படின்னா எல்லா நண்டும் வெளியில வந்துடும் ஐயா. ஆனா இந்த தமிழ்நாட்டு வந்த நண்டுக்கு மட்டும் ஒரு நண்டு கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்த உடனே கீழே இருக்கிற அந்த நண்டு வந்து காலை பிடிச்சி இழுத்து விட்டுரும் ஐயா. அதனாலதான் நம்ம அதை மூடி வைக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. ஏன்னா ஒண்ணு மேலே தான் ஒன்று இழுத்து கீழே விட்டுரும். அதனால எல்லாமே உள்ளதான் இருக்கும். ஆக மொத்தம் எதுவுமே வெளியில வராது அப்படின்னு சொல்லிட்டு தொழிலாளி வந்து முதல்வர்கிட்ட சொல்றாரு.
இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, நம்ம வந்து ஒற்றுமையாக இருக்கணும். ஒற்றுமையாக இருந்தால் எதை வேணாலும் நம்ம சாதிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சொல்வார்